அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பாரிக் வஸல்லிம். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலே அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரி 1447 இருக்கிறோம். ஒவ்வொரு புத்தாண்டும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லித்தரும். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரத் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதனால் நாம் அந்த ஒவ்வொரு ஹிஜ்ரத்திலேயும் ஒரு விழிப்புணர்வை கையாள்வது நம் மீது கடமையாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை நல்ல முறையில் கழிக்க வேண்டும். இந்த ஆண்டு நமக்கு நல்ல ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை நாம் பிரார்த்திப்போம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன். அல்லாஹ்விடத்திலே 12 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு இருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் மிகவும் சிறப்பிற்குரிய மாதம். சிறப்பான மாதங்களில் ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரமும் கூட. இந்த முஹர்ரம் என்பது கண்ணியமானது, சங்கையானது அப்படின்னு அர்த்தம். இந்த ஹிஜ்ரி பிறப்பதற்கு பல காரணங்கள், இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு ஹிஜ்ரி என்ற அந்த அடிப்படையில் பெயர் வைத்ததற்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஆரம்பத்தில் அபு மூசா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலம், பெருமானாருடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் 17 வருஷம் கழித்து உமர் நாயகத்தினுடைய ஆட்சியிலே கேட்கிறார்கள், உமர் நாயகமே, நம்ம அரசியல் சார்ந்த செய்திகள் எல்லாம் பரிமாறுகிறோம், ஆனால் அதற்கு எதுக்குமே டேட் இருக்க மாட்டேங்குது, அதுக்கு குறிப்பிட்ட தேதி குறிப்பிட வேண்டும், அதற்கு எதை நம்ம கருத்தில் கொள்ளலாம் அப்படின்னு கேட்கும்போது நல்ல யோசனை என்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார்கள். பெருமானாரை சார்ந்தே நம்ம அமைப்போம். ஒன்று ரசூலுல்லாவுடைய பிறப்பு, இன்னொன்று ரசூலுல்லாவுடைய இறப்பு, இன்னொன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனது, அதுக்கு அடுத்தபடியாக ஹிஜ்ரத்துக்கு போனது. இந்த 4 விஷயத்தை பிரதானமாக வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு பேசும்போது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஹிஜ்ரத் மிகப்பெரிய புரட்சியை நமக்கு தந்திருக்கிறது என்று சூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி மாதங்களில் எதை முதல் மாதமாக வச்சுக்கலாம் அப்படின்னு பேசும்போது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரமலானை வைத்துக்கொள்ளலாம் என்று சில பேருடைய கருத்து வரும். அப்போது பெரும்பான்மை கருத்தாக முஹர்ரம் தான் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பமாக இருக்கிறது, முதலாவதாக இருக்கிறது, அதனால் முஹர்ரமே இருக்கட்டும் என்று சொல்லி அப்படியே இந்த ஹிஜ்ரினுடைய வளமை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை எடுப்பதற்கு தகுதியான நேரமாக மாதமாக இதை கருதுவோம். இன்றைக்கி மீடியாவை திறந்தால் நிறைய செய்திகள் உலா வருகிறது. அதில் நேற்றைய செய்தி, தமிழகத்தையே ரொம்ப உலுக்கிய ஒரு சின்ன பொண்ணு, அவங்க திருமணம் ஆகி 78 நாளிலே ரிதன்யா என்ற அந்த பொன் திருப்பூர் மாவட்டம் அவினாசியை சார்ந்தவர், அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா தன்னுடைய புகுந்த வீட்டில் நிலைமை சரியில்லை, கொடுமைகள் அதிகமாக ஆகிறது அப்படின்னு. அது பல செய்திகளை சொல்லும் போதும் அந்த பெண் குறிப்பிட்ட விஷயங்களில் வழமையாக உள்ளது தான். அந்த பெண் குறிப்பிட்ட செய்திகளில் ஒன்றை நம்ம நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவர் வேலைக்கு எதுவும் செல்வதில்லை, ஏன்னா அவங்களுக்கு போதிய வருமானம் இருக்கிறது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அதனால் வீட்டிலே இருந்தார், வீட்டில் இருந்து கொண்டு என்னை மிகவும் தொந்தரவு செய்தார், பல தொந்தரவுகள் செய்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹு தாலா நம்மை வஜஅல்னா நஹார மஆஷா, பகல் நேரத்தை உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். ஆண்களுடைய அழகே என்ன அப்படின்னு சொன்னால், பகல் நேரங்களிலே அவர்கள் வீட்டில் இருப்பது அழகல்ல, அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக வெளியே செல்வது தான் அழகு அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லுது. ஏன்னா குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நைட்டு நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க, இன்பமாக இருந்து கொள்ளுங்கள், பகல் நேரத்தை வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுபோல் பெருமானா சொல்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக்லி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினுடைய காலை நேரங்களில் நீ பரக்கச் செய்ய அல்லாஹ் என்று பெருமானார் துவாவும் கேட்குறாங்க. அப்போ இந்த ஹதீஸிலிருந்தும் ஆயத்திலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னன்னு சொன்னால், நமக்கு பொருளாதாரம், அது வாழ்வாதாரத்திற்கான ஒரு உழைக்கும் நேரமாக இந்த பகல் நேரங்களை அமைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரே இடத்தில் இருந்து கொண்டே இருந்தால் ஏன்னா தங்கமும் சரி மாசுபடியக்கூடும். அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் நகராமல் அசையாமல் இருந்துச்சு அப்படின்னா, வீட்டிலே முடங்கி கிடந்தோம் என்று சொன்னால் அது பல வகையான பிரச்சனைகளுக்கும் உருவாக்கும் அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் எல்லா ஆண் மக்களும் சரி தங்களுடைய வாழ்க்கையை மிக செம்மைப்படுத்தி எந்த வேலையாக இருந்தாலும் தினசரி காலையில் எழுந்துக்கும் போதே தன்னுடைய இபாதத்தை சரிவர நிறைவேற்றி இன்றைய நாளினுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத
குறிப்பெழுதி வைத்து அந்தந்த நேரங்களில் வேலைகளை முடித்துவிட்டால் அது மிகவும் ஒரு வாழ்க்கையின் வெற்றிக்கான ஒரு படிகளாக அமையும். ஏன்னா பெருமானார் சொல்கிறாங்க, எதையும் தள்ளி போடாதீங்க. ஹலக்கல் முசபிஃபூன், தள்ளி போடுபவர் அவர் நாசமாகிவிட்டார். அது என்னென்னா, நீங்கள் சவுஃப் ஆஃப் அலு ஐ வில் டூ லேட்டர் அப்படின்னு சொல்லி அப்புறம் செஞ்சுக்கலாம். நம்ம எதை ஆரம்பித்தாலும் அது அப்புறங்கிறது எந்த நேரம்னு குறிப்பிடப்படாமல் மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நாம் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை நல்ல அமல்கள் செய்வதற்கும், நம்முடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கும், அதுபோல் மனிதனாய் வாழ்வதற்கும் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை நல்ல புத்தாண்டாக நமக்கு அமைத்து கொடுத்து நம்முடைய ஆயுளிலும் நம்முடைய ஆரோக்கியத்திலும் பறக்கச் செய்து பல்வேறு சேவைகள் செய்து அவனுடைய பொருத்தத்தை, அவனுடைய ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருத்தத்தை, நல்லோர்கள் சாலிஹீன்களுடைய தொடர்புகளை, துஆக்களை பெற்ற நன்மக்களாய் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துஆ செய்வோம். அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.